அதிகாரம் 14. யூதா அரசன் அமத்சியா. இஸ்ரேல் அரசன் யோவாகாசின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோவாசின் மகன் அமத்சியா அரசனானான். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த ஏயோதான் என்பவளே அவன் தாய். அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தான். ஆயினும் தன் மூதாதையான தாவீது போல் அவன் செய்யவில்லை. அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்தபடியே செய்து வந்தான். தொழுகை மேடுகளை அவன் அழிக்கவில்லை. மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள். ஆட்சி தன் கைக்கு வந்து உறுதியானவுடன் அரசனாகிய தன் தந்தையை கொலை செய்த அலுவலரை அவன் கொன்று போட்டான். ஆயினும் கொலைக்காரர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் கட்டளைப்படி மோசேயின் சட்ட நூலில் பிள்ளைகளின் பாவத்திற்காக தந்தையர் கொல்லப்படலாகாது, தந்தையரின் பாவத்திற்காக பிள்ளைகள் கொல்லப்படலாகாது, அவரவர் செய்த பாவத்திற்காகவே அவரவர் கொல்லப்படுவர் என்று எழுதப்பட்டுள்ளது. அமத்சியா போரிட்டு உப்பு பள்ளத்தாக்கில் 10,000 ஏதோமியரை கொன்று சேலாவை கைப்பற்றி அதற்கு இன்று வரை வழங்கி வரும் யோக்தவேல் என்ற பெயரை இட்டான். பின்பு அவன் இஸ்ரேலின் அரசனும் ஏகூவின் மகன் யோவாகாசின் புதல்வனுமாகிய யோவாசிடம் தூதனுப்பி, வாரும், போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று சொன்னான். அதற்கு இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமத்சியாவிடம் ஆள் அனுப்பி, லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுரு மரத்திடம் தூதனுப்பி, என் மகனுக்கு உன் மகளை மணம் முடித்து கொடு என்றதாம். ஆனால் லெபனோனின் விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் நெருஞ்சி செடியை மிதித்து போட்டதாம். நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான். எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய். நீ பெற்ற பெருமையுடன் உன் வீட்டினுள்ளே தங்கியிரு. நீயும் உன்னோடு யூதாவும் வீழ்ச்சியுற ஏன் நீ தீமையை நாடுகிறாய் என்று சொன்னான். அதற்கு அமத்சியா செவி கொடுக்கவில்லை. எனவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வந்தான். அவனும் யூதாவின் அரசன் அமத்சியாவும் யூதாவை சார்ந்த பெத்சமேசில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். யூதாவின் மக்கள் இஸ்ரேலரிடம் தோல்வியுற்று ஒவ்வொருவரும் தத்தம் கூடாரத்திற்கு ஓட்டம் பிடித்தனர். இஸ்ரேலின் அரசன் யோவாசு அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனும் யூதாவின் அரசனுமான அமத்சியாவை பெத்சமேசில் கைது செய்து எருசலேமை தாக்க சென்றான். அவன் எருசலேமில் மதிர் சுவரில் எப்ராயிம் வாயில் முதல் மூலை வாயில் வரை 400 முழ நீளம் இடித்து தள்ளினான். ஆண்டவரின் இல்லத்திலும் அரச மாளிகையின் கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா பொன்னையும் வெள்ளியையும் தட்டுமுட்டு பொருட்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டான். மேலும் அவன் சிலரை பிணையாளராக பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி சென்றான். யோவாசின் பிற செயல்களை பற்றியும் யூதா அரசன் அமத்சியாவுடன் இட்ட போரில் அவன் காட்டின பேராற்றலை பற்றியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா. யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் இஸ்ரேல் அரசர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யெரொபெயாம் அரசனானான். யூதா அரசன் அமத்சியாவின் இறப்பு. இஸ்ரேல் அரசனாகிய யோவாகாசின் மகன் யோவாசு இறந்த பின் யூதாவின் அரசனான யோவாசின் மகன் அமத்சியா 15 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அமத்சியாவின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. எருசலேமில் சிலர் அமத்சியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். எனவே அவன் லாகிசுக்கு தப்பி ஓடினான். ஆனால் அவர்கள் லாகிசுக்கு ஆள் அனுப்பி அவனை அங்கு கொலை செய்தார்கள். அவனது சடலத்தை குதிரைகளின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அவன் தன் மூதாதையருடன் எருசலேமில் தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். பின்னர் யூதாவின் மக்கள் எல்லாரும் 16 வயதினனாய் இருந்த அசரியாவை தேர்ந்தெடுத்து அவனை அவன் தந்தை அமத்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அமத்சியா தன் மூதாதையரோடும் துயில் கொண்டபின் அசரியா ஏலத்து நகரை மீண்டும் உருவாக்கி யூதாவுடன் இணைத்து கொண்டான். இஸ்ரேல் அரசன் 2ஆம் யெரொபெயாம். யூதா அரசனும் யோவாசின் மகனுமான அமத்சியா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டில்
இஸ்ரேல் அரசனும் யோவாசின் மகனுமான யெரொபெயாம் சமாரியாவில் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அகலவில்லை. இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமித்தாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே யெரொபெயாம் ஆமாத்து கணவாய் முதல் அராபா கடல் வரை இஸ்ரேலுக்குரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்து கொண்டான். ஏனெனில் இஸ்ரேலர் மிக கடுமையாக துன்புறுவதை ஆண்டவர் கண்டார். அடிமையோ குடிமகனோ எவரும் விடப்படவில்லை. அவர்களுக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலின் பேரை வானத்தின் கீழிருந்து அழித்து விடுவதாக கூறியிருக்கவில்லை. எனவே அவர் அவர்களை யோவாசின் மகன் யெரொபெயாமின் மூலம் விடுவித்தார். யெரொபெயாமின் பிற செயல்கள், அவனுடைய அனைத்து செயல்பாடுகள், போரில் அவன் காட்டிய பேராற்றல், யூதா நாட்டுக்கு உரிமையாய் இருந்த தமஸ்கு, ஆமாத்து ஆகிய நகர்களை அவன் இஸ்ரேல் நாட்டுடன் இணைத்து கொண்ட முறை ஆகியன இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் தன் மூதாதையரான இஸ்ரேல் அரசர்களுடன் துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் செக்கரியா அரசனானான்.